வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி. முதலில் இந்த மாதத்தின் கோள்களின் நிலையை பார்க்கலாம். 16/12/2024 அன்று சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார். மார்கழி மாதம் பகவானுக்கு உகந்த மாதமாகும். கர்ண பரமாத்மா நான் மாதங்களிலே மார்கழி என்று சிறப்பித்திருக்கிறார். மார்கழி மாதத்தில் பஜனைகளும் இறை வழிபாடும் மிகுந்திருக்கும். நாமும் இறைவனை வணங்கி அவருடைய அருளாசியை பெற்று நலமடைவோம். இந்த மார்கழி மாதத்தில் கோள்களின் நிலையை பார்க்கலாம். ரிஷபத்தில் வியாழன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். மார்கழி 15 சுக்கிரன் கும்பத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார். மார்கழி 17 புதன் தனுசுக்கு இடப்பயிற்சி ஆகிறார். மார்கழி 16 அன்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்ம ராசி சூரியனை ராசிநாதனாகவும், மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1 பாதங்களை நட்சத்திரங்களாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் தம்மை பற்றி பெருமையாக பேசிக்கொள்பவர்கள், எப்பொழுதுமே பெருமைப்படக்கூடிய செயல்களையே செய்யக்கூடியவர்கள் நீங்கள். இந்த மாதம் கோள்களின் நிலையை பார்க்கலாம். 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவானும், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புத பகவானும், பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சூரிய பகவானும், ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும், கலஸ்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில் சனி பகவானும், 8ஆம் இடமான ஆயுஸ்தானத்தில் ராகு பகவானும், ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் குரு பகவானும், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மார்கழி 15 சுக்கிரன் 8ஆம் இடமான ஆயுஸ்தானத்திற்கு நகர்கிறார். மார்கழி 15 புதன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு நகர்கிறார். இதனால் உங்கள் ராசிக்கு என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் உண்டாகும். சனி பகவானால் கண்ட சனியாக தொடர்கிறார். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இரட்டை சிந்தனை உயரங்கும். ஜாமீன் கொடுத்த வகையிலும் தொல்லைகளை சந்திக்கலாம். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படலாம். இனி விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் வருவாய் சீரானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாக விதத்திலும் அமையும். வருவாய் பல வழிகளிலும் வரும். வேலை, தொழில், வியாபாரம் மட்டுமல்ல, பூர்வீக சொத்தின் மூலமாக வருவாய் உயரும். அரசு துறையில் ஒப்பந்தம் எடுத்து செய்பவர்கள் வருவாய் உயரும். அதே நேரத்தில் செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகளாக அமையும். 4ஆம் இடத்து புத பகவானால் புத்தி தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். நிம்மதியும் சுகமும் உண்டாகும். செயல்திறன் ஓங்கும். வாகன சுகம் ஏற்படும். நல்ல குணவானாக மாறுவார். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருவாய் கிடைக்கும். பெயரும் புகழும் உண்டாகும். 2இல் அமர்ந்திருக்கும் கேதுவால் குடும்பத்தில் முன்னேற்றம் சாதாரணமாக இருக்கும். ஒற்றுமை குறைவாக காணப்படும். கணவன் மனைவியிடையே சுமூக உறவு இருந்தாலும் மனதிற்குள் ஒரு தவிப்பு இருந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி தரும் விதத்தில் அமையும். தாய் தந்தையரின் மருத்துவ செலவுகளை சந்திக்க வேண்டி வரலாம். உடல் ஆரோக்கியம் இயல்பானதாக இருக்கும். நோய்கள் வந்து விலகும். மனதில் குழப்பம் உண்டாகும். உடல் சோர்வு, களைப்பு உண்டாகும். செலவுகள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் பார்ட்னர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. வேலை செய்பவர்கள் சில தவறுகளை செய்து உயர் அதிகாரிகளின் எச்சரிக்கைக்கு ஆளாகலாம். பணப்பயன்கள் கிடைப்பது தாமதமாகலாம். இடமாற்றம், வேலை மாற்றம் முயற்சிப்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும். தொழில் வர்த்தகம் செய்பவர்கள் மிகுந்த கவனமும் அதிக உழைப்பையும் கொடுத்த பிறகே லாபம் அடைவீர்கள். போட்டியாளர்களால் தொய்வு உண்டாகும். லாபம் இயல்பானதாகவே இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதை தற்காலிகமாக தள்ளி வைக்கலாம். அதே போன்று புதிய தொழில் துவங்கவும் அவசரம் காட்டக்கூடாது. கல்வி கற்கும் மாணவர்கள் பயனடையும் வகையில் அரசாங்க உதவிகளை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றியை பெற நன்கு கருத்தூன்றி கற்பீர்கள். கல்வியில் மட்டுமல்லாது மற்ற துறைகளான கலை, விளையாட்டு போன்ற துறைகளிலும் அக்கறை கொள்வீர்கள். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பை, மாணவர்களின் ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள். உங்கள் ஆசை நிறைவேறும். மன சிதறல்கள் தவிர்ப்பது நல்லது.
அரசியல்வாதிகள் மேலதிகாரிகளின் செல்வாக்கை பெறுவீர்கள். ஆனாலும் உங்கள் வாய்ப்பை தட்டிப்பறிக்க முயற்சி நடைபெறும். உங்கள் பேச்சாற்றல் செயலாற்றல் மூலமாக உங்களின் நிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்கள் வாய்ப்புகளை பெறுவதற்கு மெனக்கட வேண்டியிருக்கும். வருவாய் குறைவாகவே இருக்கும். சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள் போராடி வெற்றி பெறுவார்கள். மனத்தெளிவும் மன தூய்மையும் இறைவனின் அருகில் அழைத்து செல்லும். மனிதனுடைய முயற்சிகளுக்கு வானமே இல்லை என்பதால் முயன்றவர்கள் குறிக்கோளுடன் உழைத்தவர்கள் உன்னதம் பெறுவார்கள். இந்த மாதம் கலவையான பலன்களை காணவிருக்கிறீர்கள். சற்று கவனமுடன் செயல்படுங்கள். துர்க்கை அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.